அறிவு உண்டாகும். அல்லேலூயா. புத்தி உண்டாகும். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு எதுக்கு விடுறோம்? பிள்ளைகளுக்கு அறிவு உண்டாகும் இல்லையா? அறிவு புத்தி உண்டாகும். அப்படிதானே? என்ன ஞானம் உண்டாகும் பிள்ளைகளுக்கு? உலக ஞானம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஸ்கூல்ல படிக்கிறவங்க எத்தனை சப்ஜெக்ட் படிப்பாங்க? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோசியல் சயின்ஸ், சயின்ஸ் இப்படி எல்லாம் படிக்கிறாங்க. 5 6 ஆமா. ஆனா வசனம் சொல்லுகிறது பரலோகத்தில் உண்டுன்னா ஒரே ஒரு புத்தகம் படிச்சாங்க. அல்லேலூயா. உலகத்துல ஜெயிக்கணும்ங்கி 7 புத்தகம் படிக்கணும்ல. அல்லேலூயா. அது மேல மேல போனவங்க இன்னும் படிக்கணும். அல்லேலூயா. அது பரலோகத்துக்கு ஒரே ஒரு புத்தகம். அல்லேலூயா. இதை படித்தால் நமக்கு என்ன உண்டாகுமா? ஞானம் உண்டாகும். இந்த வேதாகமம் நம்மளை பரலோகம் வரைக்கும் கொண்டு போகும். அல்லேலூயா. இந்த வேதாகமம் எங்க கொண்டு போகுமா? வானாதி வானங்களுக்கு மேலாக கொண்டு போகும். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகும். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டு சொல்லுவாராம், உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டதானே உங்களுடைய ராஜ்யத்தில் நீங்க வாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறானே அந்த ராஜ்யத்தில் நீங்க வாங்கன்னு சொல்லுவார். அல்லேலூயா. இல்லைன்னு சொல்ல நான் உங்களை வெறிக்காலும் நான் உங்களை வெறிக்காலும் அறையன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 1:6. உள்ளங்கால் தொடங்கி உச்சத்திலே மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற இடமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இல்லையா? என்ன செய்யப்படலையா? மேற்பூசாக வசனத்தை படிக்கும் இல்ல, அந்த வசனத்தினால வருகிற சோதனை கொண்டு ஓடிப்போம். அல்லேலூயா. பைபிள் சொல்லி இருக்கிறது சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியம். அல்லேலூயா. ஒரு வசனம் விசுவாசத்தோடு பிடிக்கணும். அந்த வசனத்தை விசுவாசத்தோடு பிடிக்க மாட்டா என்ன செய்யும்? சில அது போராட்டம் பண்ணலாம். ஏன்னு சொன்னா வசனத்தை பிடிக்க யார் நமக்கு போடுறது? விசுவாசம் போடுவோம். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன். அல்லேலூயா. அப்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா? வயசான காலத்துல ஆண்டவர் பிள்ளை தர போறாரு. அல்லேலூயா. அந்த பிள்ளை பிறந்து கொஞ்ச நாள் சொல்றாரு, அந்த பிள்ளையை பஞ்சு போட்டு. அல்லேலூயா. அவர் மனசு எப்படி இருக்குங்களா? அல்லேலூயா. எப்படி இருக்கு அந்த மனசு? அந்த பிள்ளை என்ன செய்ய பஞ்சு போட்டு. ஆண்டவர் அந்த பிள்ளை கொல்வதற்காக அந்த பிள்ளை கொடுக்கல, அவனுடைய விசுவாசத்தான சோதிக்கிறான். அல்லேலூயா. அவன் விசுவாசம் அங்க சோதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவன் சொன்னபடி பிள்ளையை கையில பிடித்துட்டு வேலைக்காரன் கையில நெருப்பும் கட்டைகளையும் கொடுத்து எங்க போறாங்க? அந்த மோரியா மலைக்கு போறாங்க. அல்லேலூயா. மோரியா மலையை கட்டைகளை அடுக்கி இவனை பிடித்து மேலே எழுதுறாங்க. கடத்தி அந்த கத்தி எடுத்துறான் போகிறான். கத்தி எடுக்கிறான் போகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ஆண்டவர் எதற்காக அவனை பரிசுத்த சொல்றான்னு சொன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவானான்னு பார்க்கணும். அப்படிதானே? அல்லேலூயா. இன்னைக்கு தேவ வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தாதான் நமக்கு இன்னொன்று ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவனுக்கு அந்த கத்தியை எடுத்து ஓங்குற வரைக்கும் அந்த ஆபிரகாமுக்கு மனசு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? படபடபடா இருந்திருக்குல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து அவனுக்கு மனசு எப்படி இருந்திருக்கும்? அவனுக்கு உள்ளம் செத்து போச்சு. அல்லேலூயா. இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை என்ன செய்யணும்? நிறைய வார்த்தை விடுப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் கத்தி ஓங்கும்போது சொல்றாரு, பிள்ளையாண்டாருமே கையை போடாதே. அல்லேலூயா. இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிற என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, எதற்கான வசனம் வந்திருக்காரு? வசனத்தை கடைபிடிக்க மாட்டா ஆண்டு சொல்றாரு, இப்பொழுது நீ வசனத்துக்கு நீ பயப்படுகிறது நான் அறிந்து கொள்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டுக்கு பயப்படுகிறார் என்பதை அவர் சோதி தருகிறார்.
அல்லேலூயா. நம்ம சொல்றோம் அந்த வசனத்துக்கு பயப்படுகிறோம், அப்படி இல்லை. ஒரு வசனத்தை தந்துட்டு அந்த வசனத்தை நம்ம இருக்கிறோமா என்பதை நம்ம சோதித்தருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் சில ஆசீர்வாதம் எனக்கு சொல்றார். நீ பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், இல்ல உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலை போல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னுடைய சந்ததி வானம் நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னுடைய சந்ததி பெருகப்பட்டிருக்கும், உன்னுடைய சாதிகளுக்கு தகப்பனாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தகப்பன் யாரு? விசுவாசிக்கு தகப்பன் யாரு? ஆபிரகாம். அந்த விசுவாசிக்கு தகப்பன் பட்டியலில் அவன் எப்படி வந்தான்? தேவனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தபடி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவனுக்கு பாருங்க, அவங்க வாசித்த வசனத்துல இன்னைக்கு சீல் பிடிக்கப்படல, காயம் கட்டப்படல இல்ல. அப்ப ஏன் இன்னைக்கு மேற்பூச்சாக இருக்கிறோம்? வசனத்தை வந்து மேற்பூச்சா பிடிச்சிருக்கிறோம், வசனத்தின் ஆழத்தை கடந்து போறோம் இல்ல. பாருங்க, ஒரு ஆளுக்கு காலையில் ஒரு புண்ணு வந்து சொன்னீங்க, நீங்க என்ன செய்யணும்? உள் புண்ணு வந்து சொன்னீங்க, உள்ள ஒரு புண்ணு வந்துச்சு, மேல கழிப்பு போடுவோம், அப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம், கழிவு போட விட்டுருவோம். ஆனா அந்த வேதனை செய்யாது, சொல்லுங்க, வேதனை செய்யாது. ஒரு வாரம் கழிச்சு எங்க போகிறோம்? வேதனை குறையாத எங்க போறோம்? ஆசைக்கு போகிறோம். டாக்டர் பார்த்து சொல்றாரு, இது மூடி படுத்துருக்குல்ல, ஒரு கத்தி எடுக்கணும். இல்லையா? கத்தி எடுத்துக்கணும், கீரை கீரை வந்து செய்யணும், உள்ளிட்டு பழுப்பும் எல்லாம் சிலவங்க வச்சாங்க, அப்படிதானே? இல்லையா? இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதங்கள் அப்படிதான் உள்ளே இருக்கு, நீர்ப்பூச்சா இருக்கு, உள்ளே இருக்கு. பைபிள் சொல்லி இருக்குது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை உங்களுக்கு ஐயோ. இன்னைக்கு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை இருக்கிறோம், கல்லறைகள் இருக்குது, எலும்பு இருக்குது, செத்து போறதுக்கு அந்த நாச்சம் பிடிச்சதான அந்த அந்த எலும்பு பொருள் அங்கே இருக்குது. அப்படிதானே? வேலை எப்படி இருக்குது? வேலை எப்படி இருக்குது? அழகாக வெள்ளையில அடித்து பளிங்கெல்லாம் போட்டு எல்லாம் நீக்கி இருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாறுகிறார்கள் வசனத்தை போட்டு கேட்கிறோம். ஆக்சுவலா நம்ம எங்க இருப்போம்? சொல்லுங்க, நம்ம எங்க இருப்போம்? பரலோகத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, மேக்சிமம் அந்த இது ஒரு பரலோகத்தை சந்திக்கலாம் அப்படிங்கிற வசனத்தோட ஓடிப்பாங்க எல்லாரும். இல்லையா? நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்து விட்டான். இன்னைக்கு பாருங்க, பேப்பர்ல எல்லாம் வருது பார்த்தோம், நித்தியத்துக்குள் பிரவேசித்து விட்டான். யாரை பார்த்தாலும் நாடுதிக்கு செத்தாலும் நித்தியத்துக்குள் பிரவேசித்து விட்டான், எது சாப்பிட்டு செத்தாலும் நித்தியத்துக்குள் பிரவேசித்து விட்டான் என்கிற ஒரு முடிச்சுமா நித்தியத்துக்குள் பிரவேசித்தார். இன்னும் அங்க பார்க்கலாம், எங்க பார்க்கலாம் சொல்லுங்க. இன்னைக்கு இதான் பொய்யான உபதேசம் சொல்லணும். இவரை போல யாரும் செத்துக்க போறீங்க, நல்லது போகாதீங்க அப்படின்னு சொல்லணும், அப்படின்னு அதான் வசனம். ஆனா வந்து சொல்றாங்க, ஆண்டவர் இவரை நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ணி விட்டார் அப்படின்னு சொல்லி நடக்காத பண்ணிட்டு போறாங்க. அந்த மனுஷன் ஜீவனோடு நினைஞ்சுவாங்க இல்லைங்க. இல்லையா? அதான் மேல் புடிச்சாக பொருத்தப்பட்டாது, வசனத்தை வசனமாக ஆண்டவர் வசனங்களை போதிக்கும் பொழுது சொல்றாங்க, இது கடினமான உபதேசம், இந்த வசனத்தை யார் கடைபிடிக்க முடியும், யாருக்கு நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரிச்சு போறாங்க. இல்லையா? நிக்கிறாங்க, லாஸ்ட்ல பார்த்தா 12 பேர் நிக்கிறாங்க. எத்தனை நிக்கிறாங்க? ஒரு கூட்டம் பேர் நிக்கிறாங்க, ஒரு கூட்டம் பிரிச்சு போறாங்க, 12 பேர் நிக்கிறாங்க. லாஸ்ட்ல 12 பேரை பார்த்து அந்த சொல்றாரு, சரி 12 பேரையும் கேட்க, நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே, நாங்க யாரிடத்தில்? என்ன வசனம்? நித்திய ஜீவ வசனம், நம்மை பிழைக்க பண்ணுகிற வசனம், நம்மை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிற வசனம் உம்மிடத்தில் உண்டே, நாங்க யாரிடத்தில் போவோம். அல்லேலூயா. அல்ல, அப்ப தேவ வசனம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அது 5 வருஷம் வசனம் பாத்தீங்க. எபிரேயர் 12:5 அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாது. கர்த்தர் யாரிடத்தில் அன்பு கூறார்களோ அவர்களை அவர் சிட்சித்து எந்த மகனையும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். பாருங்க,
தேவனுடைய சிச்சை யார் சகிக்கிறார்களோ அவங்க எப்படி நடத்துகிறாரா? புத்திரனாக நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் அப்ப எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை யாருக்கு கிடைக்கணும்? அவங்க கிடைக்கணும். அல்லேலூயா. அந்த சிட்சை நமக்கு வந்தாதான் யாரு தேவனுடைய பிள்ளை. சிட்சை நமக்கு இல்லைன்னு சொன்னா யாரு? வேசியின் பிள்ளை. அந்தியம் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே எப்படி நம்முடைய எதுக்கு சிச்சிக்கிறாரா? எதுக்கு சோதிக்கிறாரா? நமக்கு வேண்டி நம்ம சோதிக்கிறார். அல்லேலூயா. நாம உலகத்தோடு நினைச்சு கூடாது, அழிந்து போகக்கூடாதுன்னு சோதிக்கிறார். அல்லேலூயா. உலகத்தோடு நினைச்சு கூடாது, அந்த நிறுவனமாகி போகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. திடீர்னு ஒரு கடைக்கு போறாங்க, திங்ஸ் வாங்குறதுக்கு போறாங்க, திருப்பி நினைச்ச முடியல, வீட்டுக்கு வரணும். அல்லேலூயா. திடீர்னு நினைச்சுவாங்க, ஒரு அட்டாக் பண்ணி கீழே விழுறாங்க. இதுமாக வாக்கிங் போறாங்க, ஒரு வண்டி அடிச்சுட்டு போகுது. அல்லேலூயா. அது எங்க போகும்? ஜீவன் எங்க போகும்? அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு மரித்தால் எங்க போவோம்? நித்தியத்துக்கு போவோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சிட்சை நிச்சயக்கூடாதான், அற்பமாக எண்ணக்கூடாது. பாருங்க, எந்த சிட்சையும் எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகிறவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலன் தரும். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி புத்தமாய் இருக்கிறது விசுகி போகாமல் சுத்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழியை சிறைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அவன் தேவ வசனத்தை பிடிக்கணும். அல்லேலூயா. தேவ வசனங்கள் ஆராயணும். வேத வசனங்களை ஆராய்கிறது என்ன உண்டாகும்? நற்புத்தி உண்டாகும். தேவ வசனங்கள் ஆராய நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் மாற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா. அவன் வேதனை உண்டாக்கும் வழிகள் நமக்கு உண்டோ என்று சொல்ல முடியுமா? அவன் ஆராய்ந்து வருகிறான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அநேக பாவங்களை நம்ம இது நியாயமாக சொல்லிருக்கோம். அல்லேலூயா. வசனங்களை படிக்கலாம். எது பாவம், எது நீதி, எது நியாயம் என்ற விஷயம் அது வெளிப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு வேத வசனங்கள் நமக்கு மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வேத வசனங்கள் நமக்கு மறைக்கப்பட்டு எங்க போனாலுமே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஆண்டவர்களுக்கு வீடு தருவார், கார் தருவார், அது தருவார், இது தருவார். அல்லேலூயா. யாருமே நித்தியத்தை தருவார் என்ற செய்தியாவது வெளிப்படுறார். அல்லேலூயா. நித்தியத்தை போனோம்னா வசனத்தை பிடித்து முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை செய்யுங்க தேடுங்க. முதலாவது தேவன் ராஜ்யம், அவருடைய நீதி. அல்லேலூயா. இதுக்கு அப்புறம்தான் மீதி ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி எல்லாரும் மறக்கப்பட்டு கொள்வோம். இரண்டு சம்பந்தத்தை கேட்டதான வசனத்தின்படியாக எந்த சிற்சையும் தற்காலத்துல நமக்கு அது பிரயோஜனம் இல்லாதவர்களா இருக்கும். எந்த சிற்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாக காணும். ஆகிய பிற்காலத்திலே பழகிறவர்களுக்கு நீதியாக சமாதானமான பலனை தருவோம். முடமாயிருக்கிறது பிசி போகாதபடிக்கு சுத்தமடையும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செவிப்படுத்துங்கள். அப்படி செவி எல்லாரும் வாய்களை திறங்க. தேவன கருத்துல ஒப்பு கொடுங்க. தேவன கருங்களை ஒப்பு கொடுங்க. தேவ வல்லம் இறங்கட்டும். இயேசுவின் வல்லம் இறங்கட்டும். எல்லாரும் வாய்களை ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களுக்கு உண்டோ என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கட்டும். ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழிகள் எங்களை விட்டு மாறி போகட்டும். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே தேவ வல்லம் வெளிப்படட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த இயேசுவின் நாமத்தாலே தேவ வல்லம் வெளிப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. தேவன் அறிவு உண்டாகும். அல்லேலூயா. புத்தி உண்டாகும். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு எதுக்கு விடுறோம்? பிள்ளைகளுக்கு அறிவு உண்டாகும்.